வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீக்கெண்ட் vlog தான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ரீசெண்டாக ஒரு சின்ன கோல்ட் ஷாப்பிங் வந்து பண்ணியிருந்த பாப்பாவுக்கு அதோட டீட்டெயில்ஸும் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீக் வந்து எனக்கு சேலரி டே. ஸோ ப்ரீ பிளானாக நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து குட்டியை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபர்தராக வந்து வாட்ச் பண்ணுங்கள். சேலரி வந்து கையோட முதல்ல வந்து எல்லா பில்ஸ் வந்து பே பண்ணிவிடுவேன். கிரெடிட் கார்டு பேமெண்ட், இபி பேமெண்ட், பர்சனல் லோன், கார் லோன், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அதோட அக்கௌண்ட்டில் வந்து கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி போட்டு வச்சுடுவேன். வீட்டுக்கு கொடுக்க வேண்டியதை வந்து கரெக்டாக வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துடுவேன். எனக்கு வந்து மந்த்லி சேவிங்ஸ்னு எதுவும் கிடையாது. பிபிஎஃப் மட்டும்தான் வந்து மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நான் பே பண்ணுவேன். அது இல்லாமல் குவார்ட்டர்லி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணுவேன். அது குவார்ட்டர்லி பேமெண்ட். மந்த்லி சேவிங்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா வந்து அது கோல்டாக மட்டும்தான் இருக்கும். பட் இந்த வருஷம் வந்து கோல்டில் வந்து நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. அதுக்கு வந்து நான் பீமா கோல்ட் ஜுவல்லர்ஸில் வந்து ஏற்கனவே இந்த இயர்க்கான ஒரு பல்க் அமௌண்ட்டில் வந்து நான் வாங்கிட்டேன்றனால வந்து நான் மந்த்லி சேவிங்ஸ் எதுவும் இந்த வருஷம் வந்து நான் பிளான் பண்ணல. என்னோடய ஃபினான்ஷியல் கோல் நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, அதை வந்து ஷார்ட் டர்ம் கோல்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் 6 months, நெக்ஸ்ட் 1 year, இல்லை நெக்ஸ்ட் 2 years அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு ஆர்டிலையோ இல்லை எஃப்டிலையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லையோ போட்டு வச்சுப்பேன் மந்த்லி. அதுக்கப்புறம் அதை வந்து அந்த கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். இப்படி தான் வந்து நான் பிளான் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வந்து போன வருஷம் வந்து நான் வாங்கினது. அது முடித்த உடனே வந்து கொஞ்சம் கோல்டு லோன் வந்து பெண்டிங்கில் இருந்தது. அது இல்லாமல் வந்து லாஸ்ட் இயர் வந்து பேபி டெலிவரி ஆனதுனால வந்து அந்த இயர் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ் நிறைய ரீச் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் எந்த சேவிங்ஸும் வந்து என்னால் பண்ண முடியல. இந்த வருஷமும் வந்து சேம் சினாரியோ தான். ஏன்னா நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். கோல்டெலாம் வந்து பிளெட்ஜ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரீபே பண்ணணும். அதை ரீபே பண்ணால் வந்து என்னால் இப்போதைக்கு எந்த ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்கும் வந்து தனியாக இதுக்குன்னு காசு வந்து எடுத்து வைக்க முடியாது. ஏற்கனவே கோல்டு லோனுக்கு வந்து நான் பே பண்ண வேண்டியது ஸ்ப்ளிட் பண்ணி மந்த்லி இவ்வளோ வந்து நான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பிளான் பண்ணுறப்போ வந்து எனக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக தோணும். ஒரு சின்ன கோல் செட் பண்ணுறோம். அந்த சின்ன கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். அது வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக வந்து டேர்ன் ஆகும். அந்த கமிட்மெண்ட்டை வந்து கரெக்டாக மந்த்லி வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இந்த மாதம் வந்து வேறு ஏதாச்சும் அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ஒரே ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் மட்டும் இருந்தது. அதுக்கு வந்து கொஞ்சோண்டு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது வந்து ஒரு அமௌண்ட் வந்து நமக்காக வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா. அதில் வந்து ஒரு 5,000 போல் வந்து இந்த மாதம் வந்து மிச்சமாக இருந்தது. அதுதான் எடுத்துகிட்டு போய் வந்து பாப்பாவுக்கு வந்து இயரிங்ஸ் வாங்க வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நான் யூஸ் பண்ணது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் சேலரி வந்தோடனே என்னோடய அக்கௌண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். எதுக்கு எவ்வளோ செக்ரிகேட் பண்ணணும், எதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும், நான் தான் வந்து பிளான் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணுவேன். ஸோ அவரும் வந்து நீ நல்லாவே மேனேஜ் பண்ணுறேன்னு எனக்கே வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. பட் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நான் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த மந்த் வந்து எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், எங்கே வந்து மிச்சமாச்சு, அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நானும் அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ரீசன் பீயிங் வந்து அவர் கேட்பாருன்றதை தாண்டி அது வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆஸ் அ கப்பில் நாங்கள் 2 பேருமே வந்து ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்பரன்சி 100% மெயின்டைன் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னை வரைக்கும் கூட அவர் ₹1 செலவு பண்ணாலும் நான் ₹1 செலவு பண்ணாலும் 2 பேருமே எங்களோட செலவுகள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். எனக்கு மறைச்சி அவர் எதுவும் பண்ண மாட்டார், அவருக்கு மறைச்சி வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதுக்கான தேவையும் அவசியம் எங்கள் 2 பேருக்குமே இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுற பர்சன் கிடையாது. கம்பேரிட்டிவ்லி பார்த்தா வந்து அவரை விட நான் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவேன். பட் அவர் வந்து எது வாங்கணும்னு நினச்சாலும் வந்து ரொம்ப யோசித்து அதுக்கு ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைப்பார். அதனாலேயே என்னமோ வந்து எந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்தாலும் வந்து யார்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்க வேண்டிய அவசியம் வந்து தேவைப்படாது. எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், எனக்கு ஒரு எமர்ஜென்சின்னா ஐ ஹாவ் இஸ் பேக். அவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா வந்து ஹீ ஹேஸ் மை பேக். வி சப்போர்ட் ஈச் அதர். ஏன்னா இது ஏன் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா வந்து ஃபினான்ஷியலி வந்து வி போத் ட்ரான்ஸ்பரண்ட் டு ஈச் அதர். அதனால் மட்டும்தான் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஒரே ஒரு இன்ஸ்டன்ட் மட்டும் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் வந்து ஜாசல்கஸ் வந்து நான் போயிருந்தேன். ஒரு சில்வர் கிஃப்ட் வந்து வாங்க வந்து போயிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே போன இடத்துல வந்து எனக்கு இன்னொரு கோல்டு ஆர்னமெண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சேல்ஸ் பர்சன் கிட்ட சொல்லியிருந்தேன், சரி இருங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணிட்டு நான் வந்து டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து சிரிச்சிட்டே சொன்னாங்க, என்ன பெர்மிஷன் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் இல்லை ஒரு பெரிய பொருள் வாங்கினாலும் நான் வந்து என் ஹஸ்பண்ட் தான் முதல்ல வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு. இது வந்து நான் பெர்மிஷன் கேட்குறேன் அவர்கிட்ட அப்படின்னு யோசிக்கும் போது வந்து கிடையாது. இது கொஞ்சம் டீப்பராக திங்க் பண்ணும்போது வந்து ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் இல்லை பெரிய பொருள் வாங்கினாலும் முதல் கால் வந்து என் ஹஸ்பண்ட் தான் இருக்கும். ரீசன் பீயிங் வந்து நான் பெர்மிஷன் கேட்குறேன்னு கிடையாது. கண்டிப்பாக நான் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி இது வேணும், இதை வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிற போது வந்து நீ வாங்காதன்னு என்றைக்கும் அவர் சொன்னது கிடையாது. அவர் சொல்லவும் மாட்டாருன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் அந்த எஃபர்ட் எடுத்து நான் கால் பண்ணுறேன், நானும் பண்ணுறேன், அவரும் பண்ணுவார். அது ரீசன் பீயிங் என்னென்னா வந்து வி அக்னாலேஜ் ஈச் அதர்ஸ் பேமெண்ட்ஸ். என்ன தான் நான் சம்பாதிக்கிறேன், என்னோட விருப்பம், நான் இது வாங்கிக்கிறேன், என்னை யார் குவெஸ்சன் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது.
தட் ஆக்சுவலி மீன்ஸ் அவரோட அக்னாலேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட ஒப்பீனியன் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த இன்ஃபர்மேஷன் அவர் பாஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் அவரும் எனக்கு பண்ணுவார். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் பிட்வீன் த கப்புள்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வராதுன்றது வந்து என்னோட பிலீஃப். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அது எதுவாக இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதம் வேறு எந்த எக்ஸ்ட்ரா செலவும் கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரிப்ஸ் எதுவும் பிளான் பண்ணல, எதுவும் பெரிய செலவுகள் எதுவும் வந்து இப்போதைக்கு வந்து பைப்லைனில் இல்லை. ரீசன் பீயிங் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோல்டு லோனுக்கு வந்து நிறைய வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டாக தான் போயிட்டு இருக்குது. பட் இவ்வளோ டைட்டாக போகும்போது வந்து இந்த கோல்டு ஷாப்பிங் தேவையான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து டைமண்ட் ஜுவல்லரி வந்து ஜோசல்கஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து 3000 rupees கோல்டு வவுச்சர் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் கோல்டு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கால் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் 3000க்கு நான் என்ன வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் தள்ளி போட்டே இருந்தேன். ஏன்னா 3000க்கு மேலே வந்து நான் கண்டிப்பாக காசு கொடுக்கணும் இல்லையா. நான் பிளான் பண்ண 1 கிராம் வாங்கினால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 எடுத்துகிட்டு போகணுன்னு வந்து நான் தள்ளி போட்டே இருந்தேன். இப்போ வந்து ரீசெண்ட் டைமாக மறுபடியும் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குது, வேஸ்டேஜ் ஆஃபர் 50% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பாப்பா கம்பல் மாற்றணும்னு ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டு இருந்தேன். சரி பாப்பா கம்பல் வாங்கிடலான்னு டிசைட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து போயிருந்தோம். இந்த குட்டி இயரிங் வந்து என்னோடய பழைய இயரிங். இது வந்து ஜுவல்லர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ண. அதோட லாக் சிஸ்டம் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. நான் ரொம்ப நாளாக வந்து போடாமையே வச்சுருந்தேன். அது போட்டாலும் வந்து எங்கேயாச்சும் விழுந்துடும் பயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி அதை கொடுத்துட்டு மேலே இந்த வவுச்சர் அமௌண்ட் 3000 கொடுத்துட்டு இயரிங்கோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னா வந்து 15,000 வந்துச்சு. அன்றைக்கி கிராம் ரேட் வந்து 8,935. வேஸ்டேஜ் வந்து அரௌண்ட் 3000 போல் வந்து போட்டிருந்தாங்க. அதில் 50% ஆஃபர்னா 1500 போல் தான் வந்து அன்றைக்கி நான் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டு அங்கேயே வந்து பாப்பாவுக்கு மாற்றி விட்டுருந்தோம். ரொம்ப ப்ரெட்டியாக இருந்தது. கோல்டு வெயிட் வந்து அரௌண்ட் 1.5 கிராம் போல் வந்து வந்திருந்தது. ஆக்சுவலி இந்த தடவை வந்து ஜோசல்கஸில் இயரிங் கலெக்ஷன்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியாக இருந்தது. நான் வந்து ரொம்ப நாளாக இந்த பேர்ல் வச்ச இயரிங் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அங்கே அவைலபிள் இருந்தது. பட் கமிட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வந்து நான் வேறு எதையும் யோசிக்கல. சரி வேணான்னு கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டேன். இதுதாங்க நான் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சிருந்தேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பை.